எம்மா, என்னடி? எம்மா, இந்த தண்ணி பாட்டில கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு போயேன். ஏண்டி கீழே குடிச்சாலே எட்டுமேடி, அதுக்கே நீ என்ன கூப்பிட்ட? மா, கொஞ்சம் அசதியா இருக்குமா, எடுத்து கொடுத்துட்டு போ. அட சோம்பேறி, என் நேரம் திங்கிறது தூங்குறது, இப்போ கீழே குடிஞ்சு தண்ணி பாட்டில எடுக்க வலிக்குதாம்ல. இவளை இப்படியே வச்சிருந்தா போற வீட்டுல என்னதான் துப்புவாங்க. தேங்க்ஸ்மா. இவளை ஒரு வழி பண்ணணும். இவளை திருத்தறதுக்கு என் மருமவ தான் சரியான ஆளு. சின்ன பொண்ணு, மருமவளே. எத்தே, என்னாச்சு? மருமவளே, நீதான் மருமவளே எனக்கு உதவி பண்ணணும். என்னங்க அத்தை? வர வர உன் நாத்தனார் சோம்பேறி ஆகிக்கிட்டே போறா. அடுத்த வருஷம் அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கேன் மருமவளே. ஒரு 4 வேலை தெரிஞ்சாதானே மருமவளே, இல்ல போற இடத்துல அவ மாமியார்காரி என்ன துப்ப மாட்டா. அடுத்த வருஷம் ராதிகாக்கு ஒரு நல்ல வரன் பார்க்கலான்னு இருக்கேன் மருமவளே. இவளுக்கு ஒரு 4 வேலை தெரிஞ்சாதானே மருமவளே, இல்லனா அவ மாமியாரு எனக்கு காரி துப்ப மாட்டா. மருமவளே, நீதான் வேலை செய்யறதுல சமையல கில்லாடியாச்சே. நம்ம ராதிகாவுக்கும் கொஞ்சம் வீட்டு வேலை சமையல்லாம் சொல்லி கொடு மருமவளே. சரிங்க அத்தை, சொல்லி கொடுத்துட்டா போச்சு. கூப்பிடுங்க அவளை. ராதிகா, எம்மா, எதா இருந்தாலும் வெளியே வந்து சொல்லுமா. சும்மா இருந்த இடத்துல இருந்து கூப்பிடாத. காலெல்லாம் வலிக்குது பாத்துக்க. எது ஹால்ல இருந்து கிச்சனுக்கு வரதுக்கு கால் வலிக்குதா? கிழிஞ்சுது. கேட்டியா மருமவளே? என் நிலைமையை நினைச்சா எனக்கே பரிதாபமா இருக்கு. மருமவளே, என் பொண்ணு உன் கையில ஒப்படைச்சிட்டேன். இன்னில இருந்து நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இனி ராதிகா உன் பொறுப்பு மருமவளே. வீட்டு வேலை அம்பட்டுலயும் என் பொண்ணு ஜித்தா இருக்கணும். எல்லுன்னா என்னையா இருக்கணும். பம்பரமா சுத்தி வந்துடணும் மருமவளே. எத்த என்கிட்ட விட்டுட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, போங்க. மருமவளே, இன்னைக்கு ஒரு நாள் நான் பக்கத்துல இருந்து நீ என்ன சொல்லி தர நான் பாக்கட்டுமா? சரிங்க அத்தை. எம்மாடி ராதிகா, அண்ணி சொல்றதை கேட்டு நல்லபடியா எல்லாத்தையும் கத்துட்டேனே. ஏண்டி வாய் தந்து சரி அம்மான்னு சொன்ன என்ன குறைஞ்சா போயிடுவ? சரி நகுரு. இது உருப்படுறது டவுட் தான். ஏனாத்து, உனக்கு எதனா சமைக்க தெரியுமா? அண்ணி என்ன இப்படி கேட்டுட்டீங்க? நான் மட்டும் பிரியாணி வச்சனா 4 பேர் வந்து கதவை தட்டுவாங்க. ஆமா ஆமா, கருகிற வாசனை வந்தா எல்லாம் வந்து தட்டதான் செய்வாங்க. சரி நாத்து, இப்ப தோரம் பருப்பு எடுத்து கொஞ்சமா அளந்து போட்டு சாம்பார் வையேன். அண்ணி, இது தானே தோரம் பருப்பு? நாத்து, இது சிறுபருப்பு. அண்ணி, அப்ப இதுதான் தோரம் பருப்பு கரெக்டா? ஆரம்பி. அடுப்ப பத்த வை நாத்து. அண்ணி, இதெல்லாம் சரி, இந்த அடுப்பு பத்த வைக்கிறதா எப்படின்னு மறந்து போச்சு.